எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டுலேருந்து நீங்கள் நினைக்கிற காரியம், விஷயம், தொழில், முன்னேற்றம் எல்லாமே இருக்குங்க. அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து ரொம்ப நாள் ஆகுது, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு கனி காணுதல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் இதுவரையும் ஃபாலோ பண்ணதில்லை. இந்த வருஷத்துலேருந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன கிளிப்பிங் வந்து நான் வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்போக்கு போன எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பேன். அதாவது ஜெகா வஷு பொட்டிக்கோட எக்ஸ்போ தான் சொல்கிறேன் நான். அதில் வாங்கின சாரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு காதி காட்டன் தான். என்னடா எக்ஸ்போவில் வாங்கின சாரீ வந்து ரிவ்யூ சொல்ல வந்துட்டிங்களா, இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கதர்னது சொன்னது எல்லாமே எனக்கு கேட்குது. ஏன்னா நிறைய கமெண்ட் வந்தது. ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணதான் நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, என்னால் முடியல. இப்போ வந்து அந்த கமெண்ட்டுக்கான பதிலாக நான் கொஞ்சம் சொல்கிறேன். ஒரு 2-3 கமெண்ட் தான் ரொம்ப படிக்க முடியாத அளவுக்கு வந்துச்சு. அவங்கள பார்த்த உடனே இங்கே நம்ம பூர்வ ஜென்ம பாவத்தெல்லாம் போக்கிட்ட மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துச்சு. இவ்வளோ ஓவர் சீன்லாம் ஆகாது அப்படின்னு நிறைய கமெண்ட் வந்தது. எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ என்னுடைய லைஃப்லேயே ஃபஸ்ட்டு எக்ஸ்போ நான் அங்கே போனது தாங்க. இது வரைக்கும் ஃபோனில் பார்த்தது, ஷார்ட்ஸில் பார்த்தது, இன்ஸ்டாகிராம் ஐடியில் பார்த்தது, அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். எந்த பொட்டேக்காக இருந்தாலும் சரி, நான் நேரில் போய் பார்த்ததில்லை. என்னுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய எக்ஸ்ப்ரெஷனையும் ஷேர் பண்ணியிருப்பேன். அது வந்து உங்களுக்கு ஓவராக தெரிஞ்சால் நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. என்னுடைய சுபாவமே அப்படி தான். நீங்கள் பேசுகிறது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. நம்மளை வந்து நம்மளுக்கு பிடிச்சா போதும். நம்ம பேசுகிற ஸ்கில் அது வேணுமா நான் டெவலப் பண்ணிக்கிறேன், அதில் தப்பே இல்லை. நீங்கள் பேசுகிறதே எனக்கு பிடிக்கல, உங்களே பிடிக்கல அப்படின்னா ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதை பார்க்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. இருந்தாலும் அதெல்லாம் வந்து மைண்டில் ஏற்றிக்க கூடாது. இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஆனால் அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் ஆதரவு தந்திருக்கீங்க. அண்ட் தென் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி எல்லா வீடியோவுக்கும் ஆதரவு தாங்க. ஆதரவு தந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை தந்துகிட்டே இருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனி காணுதல், அதாவது நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு சாமிக்கு யூஸ் பண்ணுற பிளேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பழம்லாம் வச்சுட்டு, தங்கம் வெள்ளி உங்ககிட்ட இருக்கிற பொருள்லாம் வச்சு நைட்டு, அதாவது நீங்கள் படுக்கிற இடத்த பக்கத்துலேயே வச்சுக்க சொன்னாங்க. அது மாதிரி தான் வச்சுக்கிட்டோம். அந்த வீடியோலாம் வந்து நான் எடுக்கலை, கொஞ்சம் மறந்துட்டேன். எடுத்தது மட்டும் கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கே கொஞ்சம் காமெடியாக இருந்தது. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த வருஷத்துலேருந்து கனி காணுதல் நம்ம பண்ணுவோம்ப்பா, நல்லது, முக்கனியும் வச்சு பண்ணோன்னு தான் ஐடியா. முக்கனி சாரி எங்களுக்கு கிடைக்கல, இருந்த கனி மட்டும் வச்சு செஞ்சு ரொம்பவே நிம்மதியாக இருந்தது. அதாவது சாமிக்கு எல்லாம் போட்டு படைச்சிட்டு தான் சாமி கும்பிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்த அளவுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு அந்த கனி காணுதல்னு ரொம்பவே புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் புது அனுபவமாக தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம மெகா ஜூட் பேக்ஸில் வந்து பேக்ஸை பற்றி தான் கொஞ்சம் போட்டுட்ருப்போம். கேப் வந்துடுச்சு. அதனுடைய ரீசன் வந்து நான் போக போக சொல்கிறேன். இன்னும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 செகண்ட் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய கனவை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் கனவு வந்து கண்டிப்பாக நனவாகும். சோர்ந்து போயிடாமல் அந்த ஒரு கனியை அடையணுன்ற ஒரு வெறியோட பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போய்கிட்டே இருங்க. ஒரு நாள் வந்து உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அதுக்கு வந்து நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக சேர்ந்துக்கோங்க லைக் பண்ணி. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.